வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜனவரி 2024 கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப பெரிய டாபிக். ஸோ இது வந்து நம்ம ஒரு 5 பேஜில் படிக்கலாம், இல்லை ஒரு 50 பேஜில் படிக்கலாம். இதே வந்து ஒரு 200 பேஜ் கூட படிக்கலாம் ஒரு மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸு. பட் நம்ம அது எந்த அளவுக்கு நம்ம டாபிக் வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறோம், கொஸ்டின்ஸில் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரிலவெண்ட்டாக ரொம்ப சம்மரை பண்ணி படிக்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இது ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய டாப்பிக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. இது முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரொம்ப சம்மரைஸ் பண்ணி ரொம்ப முக்கியமானது எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஒரு 200% சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து அந்த டாபிக்ஸ் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஒரு 3 பேஜ் தான் வரும். பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேஜ் தான் இருக்கும் ஒரு 1 மந்த்து ஃபுல்லாகவே. இதில் டேஸ், ஸோ நம்ம வந்து எல்லா டாப்பிக்கும் இதில் கவர் பண்ணியிருப்போம். இந்த டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள், இது மட்டும் நம்ம வந்து தனியாக நம்ம ஒரு வீடியோஸ் வந்து தனியாக ஒரு பிடிஎஃப்பில் ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு பிடிஎஃப்பில் வந்து அந்த டேஸ் வந்து நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜனவரி 2024 இந்த ஒரு மந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்டு. ஸோ இதில் வந்து நிறைய அது இல்லை இது விடுபட்டிருக்கு அப்படின்ட்டாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம அப்படியே ஜனவரியிலேருந்து மார்ச், ஏப்ரல், மே, ஸோ ஜூன் வரைக்கும், அதுக்கப்புறம் குரூப் 2வும் வரப்போகுது. ஸோ நமக்கு அங்கேயும் யூஸ் ஆகும் இந்த கரண்ட் அஃபேர்ஸு. உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிளாஸும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த பிடிஎஃப்க்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நம்ம இந்த நோட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் இங்கிலீஷில் தான் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மேக் பண்ணுவோம். இதில் தமிழ் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு நம்ம தமிழ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து கொஞ்சம் ஒரு சில டிரான்ஸ்லேட் பண்ண அந்த வார்த்தைகள் வந்து மிஸ் ஆகலாம், சரியாக இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து நம்ம இந்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து ஃபஸ்ட்டோம்னா, பிரியா ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட் ஆஃபீஸர் ஃப்ரம் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் இண்டக்டட் இன்டு ஐஏஎஸ். ஸோ ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃபீஸராக ஐஏஎஸ் ஆகியிருப்பாங்க பிரியா ரவிச்சந்திரன் அவர்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து ஃபஸ்ட்டு அவங்க தான், ஃபஸ்ட்டு உமனும் அவங்க தான். ஸோ பிரியா ரவிச்சந்திரன் தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் துறையின் முதல் அதிகாரி, இந்திய நிர்வாக சேவையில் ஐஏஎஸ்ல சேர்க்கப்பட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருந்து ஃபஸ்ட்டு, அதே மாதிரி ஃபஸ்ட்டு பெண்ணும் அவங்க தான். அடுத்து 10th ஃபேஸ் ஆஃப் சாகர் பரிக்ரமா அப்படின்னு சொல்லக்கூடிய கோஸ்டல் யாத்திரா ஸ்டார்ட் பண்ணது சென்னை போர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ சாகர் பரிக்ரமாவுடைய 10வது கட்டம் வந்து சென்னை துறைமுகத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். சாகர் பரிக்ரமா அப்படின்னு சொல்லக்கூடிய கடலோர யாத்திரை. அடுத்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024. இதில் வந்து என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க 2024 செமிகண்டக்டர் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி. அதுக்கப்புறம் வில்லேஜ் குக்கிங் சேனல் யூடியூப் சேனல் வில்லேஜ் குக்கிங்கோட அந்த யூடியூப் சேனலும் வந்து அவங்களுக்கும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க இந்த மீட்டில். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரீபவரிங் அண்ட் லைஃப் எக்ஸ்டென்ஷன் பாலிசி ஃபார் விண்டு பவர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ விண்டு பவருக்கான ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கான பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம விண்டு பவர் ப்ராஜெக்ட்ஸில் தமிழ்நாடு வந்து 2nd பிளேஸில் இருக்கும். குஜராத் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. அவங்களுடைய கெப்பாசிட்டி 11,176 மெகாவாட். தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. நம்மளுடைய கெப்பாசிட்டி வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 10,377 மெகாவாட். ஸோ உலகளவே முதலீட்டாளர்கள் சந்திப்பு 2024. இதில் செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி 2024 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வில்லேஜ் குக்கிங் சேனல், அதாவது கிராம சமையல் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. காற்றாலை மின் திட்டங்களுக்கான தமிழ்நாடு மறுசீரமைப்பு மற்றும் ஆயுள் நீட்டிப்பு கொள்கை 2024 வந்து இவங்க இங்கேயும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. காற்றாலையில் ஃபஸ்ட்டு குஜராத் இருக்குது, 2வது தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது. ஸோ குஜராத்துடைய இன்ஸ்டால் பண்ண கெப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா திறன் 11,176 மெகாவாட்டு, தமிழ்நாடு 10,377 மெகாவாட். ஸோ தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. அது மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுப்போம். அடுத்து வந்து பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ்
எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில். ஸோ அது ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் இவங்க வந்து ஸ்பீச் சொல்லியிருப்பாங்க. அது $1 trillion எக்கானமி அச்சீவ் பண்ணுறதுக்கான பிக் பெட்ஸ் ஃபார் தமிழ்நாடு $1 trillion எக்கானமி. ஸோ அதை அச்சீவ் பண்ணணும்னா 18% வந்து நம்ம வளரணும். க்ரோ 18% ஃபார் நெக்ஸ்ட் 7 to 18 இயர்ஸில் நம்ம 18% வளர்ந்தோம்னா தான் $1 trillion எக்கானமி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சரின் பொருளாதார ஆலோசனை குழு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டின் $1 trillion பொருளாதாரத்திற்கான பெரிய வெற்றி அப்படிங்கிற தலைப்பில் பேசும்போது அடுத்த 7 to 8 ஆண்டுகளுக்குள்ள 18% வளர்ச்சி இருந்தால் தான் நம்ம அந்த $1 trillion எக்கானமி அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சோலார்ஸ் ஃபுல்லி இன்டகிரேட்டட் சோலார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இன் ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்கப்பட்டிருக்கும். ஸ்ரீபெரும்புதூரில் முதல் சோலார் நிறுவனத்தின் முழு ஒருங்கிணைந்த சோலார் உற்பத்தி ஆலை வந்து நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து ஒப்பந்தம் பேக்ட் வந்து யார் கூட போட்டிருப்பாங்கன்னா வியட்நாமீஸ் நாட்டை சார்ந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இவி மேனுஃபேக்சரர் வின்ஃபாஸ்ட். ஸோ அவங்களோட ஒரு பேக்ட் போட்டிருப்பாங்க தூத்துக்குடியில் ஒரு ஆலை அமைக்கிறதுக்காக. ஸோ 16,000 கோடியில். ஸோ இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்லேயே அதிகமான முதலீடு வந்து கொண்டு வந்தது இந்த வின்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான். ஸோ ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க தூத்துக்குடியில் வியட்நாமிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வின்ஃபாஸ்ட் ஸோ அப்படிங்கிற நிறுவனம் ஆலை அமைக்கிறதுக்காக 16,000 கோடியில் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த மீட்லேயே வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண அதிகமாக அமௌண்ட்டில் போடப்பட்ட ஒப்பந்தம். அடுத்து கொலாபரேட் வித் ஐஐடி மெட்ராஸ் ஆன் ஹைட்ரஜன் வேலி இனோவேஷன். ஸோ ஹைட்ரஜன் வேலி இனோவேஷனுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐஐடி மெட்ராஸோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த மொத்த மீட்லேயும் 6.64 லட்சம் கோடிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கும். ஸோ 6.64 lakh crore. ஸோ ஐஐடி மெட்ராஸோட இணைந்து ஹைட்ரஜன் பள்ளத்தாக்கு கண்டுபிடிப்பு. ஸோ ஹைட்ரஜன் பள்ளத்தாக்கு கண்டுபிடிப்புங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளஸ் ஐஐடி மெட்ராஸோட இணைந்து தொடங்கப்படக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா 6.64 லட்சம் கோடி வந்து இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அடுத்து மாடர்ன் ஃபிலிம் சிட்டி டு பி பில்ட் இன் பூனமல்லி 500 crore on 140 acres. ஸோ இது வந்து பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க. மாடர்ன் ஃபிலிம் சிட்டி ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன திரைப்பட நகரம் எங்கன்னா பூந்தமல்லியில் 140 ஏக்கர் நிலத்தில் 500 கோடி செலவில் வந்து கட்டப்படும். அடுத்து ஐஐடி மெட்ராஸுடைய நியூ கேம்பஸ் எங்கன்னா கண்டி ஸ்ரீலங்காவில் வந்து தொடங்க போகிறாங்க. ஐஐடி மெட்ராஸ் புதிய வளாகம் வந்து இலங்கையின் கண்டியில் வந்து தொடங்கப்படும். சென்னை திருச்சிராப்பள்ளி இதை தான் வந்து சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் உமன். மனக்கணா சேஃபஸ்ட் சிட்டியில் சென்னை வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியும் வந்து ஃபர்ஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இது வந்து லெஸ் தென் மில்லியன் பாப்புலேஷன், இது மோர் தென் மில்லியன் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரிப்போர்ட் வெளியிட்டாங்க என்சிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தான் இதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்னை திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் அப்படின்னு தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து சொல்லியிருக்குது. சென்னை அப்படிங்கிறது மக்கள் தொகையில் 10 லட்சத்துக்கு மேலே. ஸோ 1 million 10 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் சென்னை முதல் இடத்துல இருக்குது. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளிங்கிறது 10 லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகையில் முதல்ல இருக்குது. அதே மாதிரி சென்னை கார்பரேஷன் ரேங்க்டு 199 இன் ஸ்வச் சர்வேக்ஸான். ஸோ ஸ்வச் சர்வேக்ஸான் அதனுடைய சர்வேல 199th ரேங்க்ல இருக்கக்கூடியது சென்னை கார்பரேஷன். ஸோ ஸ்வச் சர்வேக்ஷனில் சென்னை மாநகராட்சி 199வது இடத்துல பிடித்துள்ளது. அடுத்து ஐஐடி மெட்ராஸ் அண்ட் ஹூண்டாய் 2 பேர் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதுக்காக ஹைட்ரஜன் வேலி இனோவேஷன் ஹப். ஸோ இது வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஐஐடி மெட்ராஸ் ப்ளஸ் ஹூண்டாய். ஸோ 2 பேரும் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஐஐடி மெட்ராஸ் ஹூண்டாய் ஒப்பந்தம் ஹைட்ரஜன் பள்ளத்தாக்கு கண்டுபிடிப்பு மையம் அமைக்கிறதுக்காக. ரஞ்சித் குமார் ஸோ அவர் வந்து திருப்பூரை சார்ந்தவர். ரிசீவ்ட் 2nd சேனா மெடல் கேலண்ட்ரி அவார்ட். ஸோ 2வது கேலண்ட்ரி அவார்டு வாங்கியிருப்பார். திருப்பூரை சார்ந்த ரஞ்சித் குமார் அவர்கள். ரஞ்சித் குமார் திருப்பூர் சார்ந்தவர் 2வது சேனா பதக்கம் கேலண்ட்ரி அவார்டு வந்து வாங்கியிருப்பார். அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இன் சவுத் இந்தியா. ஸோ சென்னையில் வந்து நடந்திருக்கும். 4 மாவட்டங்களில் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர். ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமே சவுத் இந்தியாவில் நடக்கக்கூடிய கேலோ இந்தியா கேம். ஸோ தென்னிந்தியாவில் முதல் முறையாக கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு வந்து சென்னை, மதுரை, திருச்சி, கோவை. ஸோ இந்த 4 மாவட்டங்களில் நடந்திருக்கும். அடுத்து கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மனி அவார்ட் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா ஆல்ட் நியூஸுடைய கோ ஃபவுண்டர் முகமது ஜுபைருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ கோட்டை அமீர் வகுப்புவாத நல்லிணக்க விருது. ஸோ ஆல்ட் நியூஸினுடைய இணை நிறுவனர் முகமது ஜுபைருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஐசி சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய 2021. ஸோ ஐசினா ஆல் இண்டியா சர்வே ஆன்
ஹையர் எஜுகேஷன், அது ஹையர் எஜுகேஷன் பற்றி சொல்லக்கூடிய ஒரு சர்வே. 2021 படி பார்த்தோன்னா 4th இன் நம்பர் ஆஃப் காலேஜஸ். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எண்ணிக்கை வச்சு பார்க்குறப்ப தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது எய்சி சர்வே 2021. ஸோ எய்சி சர்வே கணக்கெடுப்பு 2021 கல்லூரிகளின் எண்ணிக்கையில் 4வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. ஹையஸ்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இதில் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் தான் 54 இருக்குது ஆப்ரேஷன். ஸோ மிக உயர்ந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஸோ அதிகமான சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தமிழ்நாட்டில் தான் செயல்படுது. மொத்தம் 54 இருக்குது. டென்த்து தமிழ் வேர்ல்டு எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் இது வந்து சென்னையில் நடந்திருக்கும். ஸோ 10வது தமிழ் உலக பொருளாதார மாநாடு சென்னையில் நடந்திருக்கு. அடுத்து அரிட்டாப்பட்டியின் மதுரை ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். ஸோ நவம்பர் 2022 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் 4 பயோடைவர்சிட்டி சைட் வந்து இதுக்கு மேலே வரும் ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து ப்ரொபோசல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது மதுரையில் இருக்கக்கூடியது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். மதுரையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம். தமிழ்நாடு கோஸ்டல் ரிஸ்டோரேஷன் மிஷன் வித் வேர்ல்டு பேங்கோட இணைந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். ஸோ இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் உருவாக்கியிருப்பாங்க. தமிழ்நாடு ப்ளூ கார்பன் எனர்ஜி அப்படிங்கிறது தான் அதனுடைய இங்கே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உலக வங்கியோட தமிழ்நாடு சேர்ந்து கடற்கரை மறுசீரமைப்பு திட்டம் வந்து ஆரம்பிப்பாங்க. இதுக்கான ஒரு சிறப்பு அமைப்பு தான் தமிழ்நாடு ப்ளூ கார்பன் ஏஜென்சி. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தமிழ்நாடு ப்ளூ கார்பன் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு சிறப்பு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஸோ ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் பார்த்தோம்னா சமணப்பள்ளி. ஸோ ரீசெண்டாக எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா புல்லூர் நேர்கரியப்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் சமணப்பள்ளி வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது 8th to 10th சென்ச்சுரி. ஸோ 8லேருந்து 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமணப்பள்ளி அட் புல்லூர் கரியப்பட்டி விருதுநகரில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 2030 கிராஃபிட்டி மார்க்ஸ். அதுக்கப்புறம் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து துலுக்கர்பட்டியின் திருநெல்வேலி இருக்கக்கூடிய துலுக்கர்பட்டியில் கண்டுபிடிச்சிருப்பாங்க தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் என்டையர் ஹில் ராக்ஸ் வித் ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் பெயிண்டிங்ஸ் அட் ஆலம்பாடி. ஸோ வரலாற்றுக்கு முற்பட்ட பாறை ஓவியங்கள் இருக்கக்கூடிய ஆலம்பாடி, மேல்வாலை, செத்தாவரை வில்லேஜஸ் இன் விழுப்புரம் ஆஸ் ப்ரொடெக்டட் மோனுமெண்ட்ஸ். இது வந்து பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கும். அது தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் பெயிண்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஆலம்பாடி, மேல்வாலை, செத்தாவரை. ஸோ அந்த வில்லேஜஸ் விழுப்புரத்தில் கூட இந்த வில்லேஜஸ் எல்லாம் ப்ரொடெக்டட் மோனுமெண்ட்ஸாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் கிரந்தம் அண்டு தமிழ். ஸோ கிரந்தம் அப்புறம் தமிழ் இருக்கக்கூடிய 2 பாறை கல்வெட்டு வந்து பஞ்சேர்வாலி. ஸோ பாஞ்சேர்வாலி வில்லேஜ் நியர் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய பாஞ்சேர்வாலி வில்லேஜ் கிட்ட அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கழுகுமலை வெட்டுவான் கோயில் இருக்கக்கூடிய அந்த டெம்பிள்ஸ், ராக்கட் டெம்பிள்ஸ், பாறை குடைவரை ஓவியங்கள், கழுகுமலை வெட்டுவான் கோயில் அதையும் ப்ரொடெக்டட் மோனுமெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து எல்லோரா ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயில். தொல்லியல் ஆராய்ச்சிகள் பார்த்தோம்னா சமணப்பள்ளி அப்படிங்கிறது எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா விருதுநகரில் இருக்கக்கூடிய காரியாப்பட்டி பக்கம் இருக்கக்கூடிய புல்லூரில் சமணப்பள்ளி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 2030 கிராஃப்டி மதிப்பெண்கள் ஸோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இதை வந்து திருநெல்வேலி இருக்கக்கூடிய துருக்கப்பட்டி அப்படிங்கிற வில்லேஜில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக எங்கே 3 வில்லேஜ் அறிவிச்சிருப்பாங்க. விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஆலம்பாடி, மேல்வாலை, சேத்தவரை. ஸோ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள் கொண்ட அந்த மொத்த மலையுமே வந்து பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிரந்தம் அப்புறம் தமிழ். ஸோ அந்த கிரந்தம் தமிழ் எழுத்தக்கூடிய 2 கல்வெட்டு காங்கேயம் பக்கம் இருக்கக்கூடிய பழஞ்சேர் வழி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து கிடைச்சிருக்கும். அடுத்து கழுகுமலை பாறை வெட்டப்பட்ட கோயில், அதாவது குடைவரை கோயில். இது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படி பாறை வெட்டப்பட்டன்னு வருது. கழுகுமலை வெட்டுவான் குடைவரை கோயில். ஸோ இதுவும் வந்து பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் நினைவு சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க. இது வந்து தென்னிந்தியாவின் எல்லோரா அப்படின்னு சொல்லக்கூடியதான் கழுகுமலை வெட்டுவான் கோயில். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஒரு கண்டுபிடிப்பான டெத்தட் ஏரியல் ட்ரோன் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுக்கு வந்து அவங்க பேட்டன்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த டெத்தட் ஏரியல் ட்ரோன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு மேக்கிங்.
ஸோ காப்புரிமை எது கொடுத்துருப்பாங்கன்னா அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கண்டுபிடிப்பான டெத்தட் ஏரியல் ட்ரோன் பிளாட்ஃபார்முக்கு காப்புரிமை வாங்கியிருப்பாங்க. அடுத்து தமிழ்நாடு காயிர் பாலிசி 2024. ஸோ காயிர்னா அந்த நார் தென்னை மரத்துலேருந்து அந்த இருக்கக்கூடிய அந்த நாருக்கான ஒரு பாலிசி, அந்த மாதிரி நிறைய நார் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பாலிசி தமிழ்நாடு காயிர் பாலிசி 2024. ஸோ அதில் வந்து எவ்வளோனா மொத்தம் 3000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு 2030 கொண்டு வரணும். அதே மாதிரி 60,000 ஜாப்ஸ் வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும் இந்த காயிர் பாலிசி கீழே. தமிழ்நாடு தென்னை நார் கொள்கை 2024 2030 3000 கோடி முதலீடுகள், அதுக்கப்புறம் 60,000 வேலைகளை வந்து உருவாக்குறது தான் இந்த பாலிசியில் கொள்கையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஜென்ரேஷன் ஆஃப் பர்சன்டேஜில் தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் லெவலத்தில் இருக்கும். ஸோ வேலைவாய்ப்பு ஜென்ரேஷன் ஆஃப் பர்சன்டேஜில் தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். பாருங்கள், தனிநபர் ஆட்களின் தலைமுறை அதில் அகில இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ளது எம்ஜி நரேகாவில். தமிழ் இங்கிலீஷ் மாற்றி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தமிழ் மட்டும் தனியாக போடலாமா இல்லை இங்கிலீஷும் ரெண்டும் இப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்குன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை மாற்றிப்போம். டீல்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட். ஸோ இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு வித் மைக்ரோசாஃப்டோ இணைந்து செயல்படுத்தக்கூடியது. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு HTML, C++, பைத்தான், கேம் டெவலப்மெண்ட், அப்புறம் AI. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கூலில் 1லேருந்து 12வது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் மைக்ரோசாஃப்டோட இணைந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்திய தொழில்நுட்ப கல்வி மற்றும் கற்றல் ஆதரவு அப்படின்னு சொல்லக்கூடிய டேல்ஸ் திட்டம். ஸோ மைக்ரோசாஃப்டோட பள்ளிக்கல்வித்துறை இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் அது. ரெஸ்கியூ ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஃபார் எலிஃபென்ட்ஸ் இன் பெதிக்குட்டை நியர் சிறுமுகை இன் கோயம்புத்தூர். ஸோ யானைகளுக்கான அந்த மறுவாழ்வு முகாம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா பெதிக்குட்டை சிறுமுகை பக்கம் இருக்கக்கூடிய பெதிக்குட்டை அப்படிங்கிற இடத்துல. கோவை சிறுமுகை அருகே இருக்கக்கூடிய பெத்திக்குட்டையில் யானைகளுக்கான மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் வந்து அமைக்கப்படும். இது எங்கே அமைக்கப்படும் சொல்லி கேட்பாங்க. ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ். ஸோ ABHWC. ஸோ அதனுடைய டேக்லைனா ஆரோக்கியம் பரமம் தனம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி இதனுடைய டேக்லைனாக சொல்லுவாங்க. ஸோ நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இதனுடைய டேக்லைனா ஆயுஷ்மான் பாரத்துடைய ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸுடைய டேக்லைன் தான் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். ஸோ பாருங்கள், ஆயுஷ்மான் பாரத் உடல்நலம் மற்றும் ஆரோக்கிய மையங்கள். ஸோ அதனுடைய டேக்லைன் ஆங்கிலத்தில் ஆரோக்கியம் பரமம் தானம், தமிழில் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். நேட்டிவ் ட்ரீஸ் இன் ஆனமலை டைகர் ரிசர்வ்ஸ். ஆனமலை புலிகள் காப்பகத்தில் நேட்டிவ் ட்ரீஸ் வளர்க்குறதுக்காக ஒரு ஸ்கீம் போட்டிருப்பாங்க. இது வந்து ரெஸ்டாரேஷன் ஆஃப் டீக்ரேடட் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட் வித் நபார்ட். ஸோ நபார்டோட இணைந்து இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் பூர்வீக மரங்களை காப்பாற்றுறதுக்காக நபார்ட் வங்கியோட இணைந்து சீரழிந்த காடுகளின் நிலப்பரப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து எந்த பேங்கோனா நபார்ட் பேங்கோட இணைந்து. அடுத்து ஏசர் 2023. ஸோ பியாண்ட் பேசிக்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வே. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 97.2% யூத் ஏஜ் 14 to 18 இருக்கவங்க என்ரோல்ட் இன் ஃபார்மல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். 14 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் 97.2% வந்து முறையான கல்வி நிலையங்களில் வந்து சேர்ந்துருக்காங்க, என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2023 பியாண்ட் பேசிக் சர்வே வந்து சொல்லுது. ஏசர் 2023 அடிப்படைகளுக்கு அப்பால் அப்படிங்கிற கணக்கெடுப்பு 14 to 18 வயதுடைய 97.2% இளைஞர்கள் வந்து முறையான கல்வி நிறுவனங்களில் சேர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்லுது. அதேமாதிரி தமிழ்நாடு எலக்ட்ரேட். ஸோ எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தோம்னா 3.14 crore உமன், அதுக்கப்புறம் 3.03 crore மென், 8,200 டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் வந்து இருப்பாங்க. ஸோ இதில் வந்து விமன் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. 3.14 crore, மென் வந்து 3.03 crore. ஸோ இதில் அதிகமான ஓட்டர்ஸ் இருக்கக்கூடிய தொகுதி வந்து சோழிங்கநல்லூர் செங்கல்பட்டில் இருக்கக்கூடியது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கீழ்வேலூரின் நாகப்பட்டினம். ஸோ இங்கே வந்து ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக இருக்கக்கூடியது சோழிங்கநல்லூர், கீழ்வேலூரின் நாகப்பட்டினம் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது. தமிழக வாக்காளருக்கு பார்த்தா 3.14 கோடி பெண்கள், 3.03 கோடி ஆண்கள், 8,300 மூன்றாம் பாலினத்தவர் இருக்காங்க. இதில் செங்கல்பட்டில் கூட சோழிங்கநல்லூரில் தான் அதிகமாக இருக்காங்க. அதேமாதிரி நாகப்பட்டினம் கூட கீழ்வேலூரில் ரொம்ப குறைவாக இருக்காங்க.
அடுத்து பூமி பூஜை போட்டிருப்பாங்க. ஸோ மருது பாண்டிய சகோதரர்களுடைய சிலையை வந்து வைக்கிறதுக்காக பூமி பூஜை ஆந்திராவில் போட்டிருப்பாங்க. ஸோ ஆந்திராவில் கேங்கினேனி செருவு டேங்க் ஆஃப் சிட்டூர் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து மருது பாண்டிய சிலை வைக்கிறதுக்கான பூமி பூஜை வந்து போடப்பட்டிருக்கும். அது வந்து ஆந்திராவில். ஸோ ஆந்திராவின் சித்தூர் மாநகராட்சி கங்கினேனி செருவு குளத்தில் சொன்னால் அது பக்கம் மருது பாண்டிய சகோதரர்கள் சிலைகளுக்கு பூமி பூஜை வந்து செஞ்சுருப்பாங்க. அடுத்து இதயம் காப்போம் அப்படிங்கிறது ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து எமர்ஜென்சி லோடிங் டோசஸ் அவைலபிள் அட் பிரைமரி ஹெல்த் சென்டர் டு ப்ரிவென்ட் டெத்ஸ் டியூ டு ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட் அட்டாக்னால வரக்கூடிய டெத்தை தடுக்கிறதுக்காக எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் எமர்ஜென்சி லோடிங் டோசஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ரெடியாக. ஸோ இதன் மூலமாக டெத்தை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இதயம் காப்போம் அப்படிங்கிறது மாரடைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய மரணங்களை தடுக்கிறதுக்காக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அவசர ஏற்றுதல் டோஸ்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய எமர்ஜென்சி டோஸ் வந்து ரெடியாக இருக்கும். அடுத்து அப்பாயின்மெண்ட். ஸோ நியமனங்கள் பற்றி பார்த்தோம்னா நினா சிங். ஸோ அவங்க வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிஐஎஸ்எஃப் உடைய ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல். ஸோ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தொழிலக நிறுவனங்களுக்கான அந்த பாதுகாப்பு படையினுடைய முதல் பெண் டைரக்டர் ஜெனரல் நினா சிங். அதுக்கப்புறம் விட்டா தானி அவங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி inducted as a governing board member of International Table Tennis Federations Foundation. ஸோ தன்னுடைய ஃபர்ஸ்ட் இந்தியானா அந்த கவர்னிங் போர்ட் மெம்பரில் இன்க்ளூட் ஆகிருப்பாங்க விட்டா டானி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதே மாதிரி ஃபார்மர் வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் அரவிந்த் பனகாரியா. ஸோ இவர் வந்து சேர்மன் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மனாக நியமிக்கப்பட்டிருப்பார். இவர் வந்து ஃபார்மர் வைஸ் சேர்மனாக நிதி ஆகக்கூடிய அரவிந்த் பனகாரியா 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மனாக நியமிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் செந்தில் பாண்டியன் அவர் வந்து அம்பாசிடர் டு WTO இன் ஜெனிவா. ஸோ உலக வர்த்தக மையத்தினுடைய அம்பாசிடர் தூதுவராக நியமிக்கப்பட்டிருப்பாரு செந்தில் பாண்டியன். சிஐஎஸ்எஃப் டைரக்டர் ஜெனரலாக நினா சிங். ஸோ அவங்க தான் நியமிக்கப்பட்டிருப்பாங்க முதல் பெண். அதே மாதிரி விட்டா டானி அப்படின்னா சர்வதேச டேபிள் டென்னிஸ் சம்மேளனத்தினுடைய அரைக்கட்டளையின் ஆளும் குழு உறுப்பினராக சேர்க்கப்பட்ட முதல் இந்தியர் வந்து விட்டா டானி. அதுக்கப்புறம் நிதி ஆயோக்குடைய முன்னாள் துணைத் தலைவரான அரவிந்த் பனகாரியா வந்து 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பாரு. ஐஏஎஸ் அதிகாரி செந்தில் பாண்டியன் ஜெனீவாவில் இருக்கக்கூடிய உலக வர்த்தக அமைப்பின் தூதராக நியமனம் செய்யப்பட்டிருப்பார். அடுத்து அவார்ட்ஸ் சொல்லக்கூடிய விருதுகள் பார்த்தோம்னா எல்பி ஹேம்நாத் அதுக்கப்புறம் கே ஸ்ரீனிவாசலு. ஸோ அவங்க வந்து மேன் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2023 மேன் ஆஃப் த இயர் எல்பி ஹேம்நாத் கே ஸ்ரீனிவாசலு. அதுக்கப்புறம் பெங்காலி ரைட்டர் ஸ்ரீசண்டு முகோபாத்யாய். ஸோ இவர் வந்து குவேம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் அப்படிங்கிற அவார்டு வந்து வாங்கியிருப்பார். ஸோ இவர் வந்து பெங்காலி ரைட்டர் அப்படின்றது ஒரு முக்கியமானது. எந்த மாநிலத்தை சார்ந்தவர்னு கேட்கலாம். ஸோ பெங்காலி ரைட்டரான ஸ்ரீசண்டு முகோபாத்யாய் குவேம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் REC லிமிடெட். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட் தான் REC லிமிடெட். ஸோ இது வந்து ICAI அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் வாங்கியிருப்பாங்க இன் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஸோ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான ICAI அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் அது வந்து REC லிமிடெட் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய விருதுகள் வந்து அறிவிச்சிருப்பாங்க. அது யாருக்குன்னு பார்ப்போம். மொத்தம் 7 விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் அவார்டு வந்து தவத்திரு பாலமுருகனடிமை சுவாமி. ஸோ அவருக்கு வந்து திருவள்ளுவர் அவார்டு. அப்புறம் அண்ணா அவார்டு வந்து பத்தமடை பரமசிவம். ஸோ பேரறிஞர் அண்ணா அவார்டு பத்தமடை பரமசிவம். அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு பலராமனுக்கு காமராஜர் அவார்டு. மகாகவி பாரதியார் அவார்டு பழனி பாரதி. ஸோ பாரதியார் பழனி பாரதி அப்படின்னா வச்சுக்கலாம். பாவேந்தர் பாரதிதாசன் அவார்டு முத்துராசு. ஸோ அவருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அவார்டு. அதுக்கப்புறம் தமிழ் தண்டர் திருவிக்க அவார்டு ஜெயசீல ஸ்டீஃபனுக்கு திருவிக்க அவார்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் KP விஸ்வநாதம் அவார்டு. ஸோ முத்தமிழ் காவலர் KP விஸ்வநாதம் அவார்டு கருணாநிதிக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ். இது போக தந்தை பெரியார் அவார்டு வந்து சுபகிரி பாண்டியன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சோசியல் ஜஸ்டிஸ் மானிட்டர் பண்ணக்கூடிய கமிட்டியினுடைய தலைவராக இவர் தான் இருப்பார். அதுக்கப்புறம் அம்பேத்கர் அவார்டு P. சண்முகம் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து
முக்கியமானது. பெரியார் அவார்டு கொடுத்தது சுபவீர பாண்டியனுக்கு, அம்பேத்கர் அவார்டு பி சண்முகம் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தமிழில் பார்த்தோம்னா திரு எல்பிகே ஹேமந்த், அதுக்கப்புறம் கே ஸ்ரீனிவாஸ்லு, இவங்க வந்து 2023ஆம் ஆண்டின் சிறந்த மனிதருக்கான அவார்டு. பெங்காலி எழுத்தாளர் ஷிர்ஷந்து முகோபாத்யாய், ஸோ அவருக்கு வந்து குவம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருப்பாங்க. இவர் பெங்காலி எழுத்தாளர். அடுத்து ஆர்இசி லிமிடெட், ஸோ நிதி அறிக்கைகளில் சிறந்து விளங்குவதற்கான ஐசிஏஐ விருது வந்து ஆர்இசி லிமிடெட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய திருவள்ளுவர் விருது திரு பாலமுருகனடிமை சுவாமிக்கு, பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரமசிவம், காமராஜர் ஐயா விருது, பலராமன், பாரதியார் விருது, பழனி பாரதி, பாரதிதாசன் விருது, முத்தரசு, தமிழ் தன்ற திருவிக்கா விருது, எஸ் ஜெயசுலா ஸ்டீஃபன், முத்தமிழ் காவலர் கே.அப்பை விஸ்வநாதம் விருது வந்து ஆர் கருணாநிதிக்கு, அப்புறம் தந்தை பெரியார் விருது சுபவீர பாண்டியன், அம்பேத்கர் விருது பி சண்முகம் அவர்களுக்கு அம்பேத்கர் விருது கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூஸ். ஸோ இந்தியா சம்மந்தப்பட்ட, அப்புறம் இந்தியா அண்டு மாநிலங்கள், மற்ற மாநிலங்களில் சம்மந்தப்பட்ட நியூஸ் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்தியா மேட் ஃபர்ஸ்ட் எவர் பேமெண்ட் இன் ருபீஸ் ஃபார் க்ரூட் ஆயில் obtained ஃப்ரம் யூஏஇ. ஸோ யூஏஇ கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கினதுக்கு ஒரு ருப்பியில் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி டாலரில் பண்ணுவாங்க, டாலர் ஒரு ருப்பியில் பண்ணியிருக்காங்க. ஆயில் ரிஃபைனரி இன் ஜாம்நகர் அண்டு போபால் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் அட் தஹேஜ் இன் பரூச் டிஸ்ட்ரிக்ட், குஜராத்தில் இருக்கக்கூடியது பெட்ரோ கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பெட்ரோ கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்கக்கூடியதுன்னா குஜராத்தில் பரூச் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தஹேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஓபால் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் ஜாம் நகரில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி. ஸோ இதை தான் வந்து பெட்ரோ கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி 12th திவ்ய கலா மேளா ஸோ அப்படின்னு சொல்லக்கூடியது சூரத் குஜராத்தில் நடந்திருக்கும். 12th திவ்ய கலா மேளா சூரத் குஜராத்தில் நடந்திருக்கும். கொச்சி லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் சப்மரைன் ஆப்டிகல் ஃபைபர் கனெக்ஷன். ஸோ கொச்சியிலேருந்து லக்ஷதீவுக்கு சப்மரைன் ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக லக்ஷதீவுக்கு வந்து ஃபாஸ்ட் இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இந்தியா பார்த்தோம்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து பெறப்பட்ட கச்சா எண்ணெய்க்கு இந்தியா முதன்முறையாக ரூபாய்களில் பணம் செலுத்தியது. ஸோ ஜாம்நகரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அதுக்கப்புறம் குஜராத்தின் பரூச் மாவட்டத்தில் உள்ள தகேஜில் இருக்கக்கூடிய ஓபிஎல் பெட்ரோகெமிக்கல் வளாகம். ஸோ இதை வந்து இந்தியாவின் பெட்ரோ தலைநகரம் அப்படின்னு சொல்லுவோம். குஜராத்தின் சூரத்தில் 12வது திவ்ய கலா மேளா நடத்தப்பட்டிருக்கு. கொச்சி லட்சத்தீவுக்கு நீர்மூழ்கி கப்பல் ஆப்டிக்கல் ஃபைபர் இணைப்பு வந்து கொச்சிக்கும் லட்சத்தீவுக்கும் இடையில போடப்பட்டிருக்கும். ஜிஐ டேக், ஸோ முக்கியமான ஜிஐ டேக் கொடுத்தது பார்த்தோம்னா ஒடிசாவினுடைய மயூர்பஞ்ச் மாவட்டத்தை சார்ந்த பழங்குடியின மக்களால் செய்யப்படக்கூடிய அந்த சிவப்பு நெசவாளர் எறும்புகளால் செய்யப்பட்ட சிம்லி பால் காய் சட்னிக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருப்பாங்க. அது எறும்புல செய்யக்கூடிய சட்னி. அதுக்கப்புறம் கச்சி கரைக், ஸோ அது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய தேதிகள் இல்லை, இது வந்து டேட்ஸ். ஸோ டேட்ஸ்னா அதாவது பேரிச்சை அம்பலமா பேரிச்சை, அந்த பேரிச்சை கொடுத்துருப்பாங்க. ஸோ குஜராத்தில் இருக்கக்கூடிய கச்சி கரைக் அப்படிங்கிற அந்த பேரிச்சைக்கு ஜிஐ கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டே முண்டி கத்தரி, ஸோ ஒடிசாவினுடைய நாய்கர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்டே முண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய கத்திரிக்காய்க்கு ஜிஐ கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடியது. ஸோ பாருங்கள், ஜிஐ வந்து சிம்லி பால் கை சட்னி மேட் வித் ரெட் பேவர் ஹேண்ட்ஸ் பை ட்ரைபல் பீப்புள் ஆஃப் ஒடிசாஸ் மயூர்பஞ்ச் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அவங்க உருவாக்கக்கூடிய சிம்லி பால் கை சட்னி அதுக்கு வந்து ஜிஐ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கச்சி கரைக், ஸோ டேட்ஸ் ஆஃப் கச் குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த டேட்ஸுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டே முண்டி பிரிஞ்சல் கத்திரிக்காய்க்கு, இது வந்து நயகார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிசாவில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பயோடெக் பார்க் வந்து கத்துவா ஜம்முவில் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ நார்த் இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பயோடெக் பார்க் வந்து கத்துவா இன் ஜம்முவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆஃப் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் இன் கொல்கத்தாவில் நடந்தது. ஸோ அது வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட் கவுன்சிலோடைய ஃபஸ்ட்டு மீட்டிங்கு கொல்கத்தாவில் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் சாமித்வ ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது கோல்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் ஃபார் கவர்னன்ஸ். ஸோ கவர்னன்ஸ்க்கான கோல்டு ப்ரைஸ் சுவாமித்வ ஸ்கீமுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ட்ரோன் வச்சு நிலத்தை வந்து அளந்து அதன் மூலமாக லேண்டை சர்வே பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் சுவாமித்வ ஸ்கீம். அடுத்து அசாமில்
வந்து அசாம் கவர்மெண்ட் பாயு அப்படிங்கிற ஆப் பேஸ்ட் பண்ண 100% எலக்ட்ரிக் பைக் டேக்ஸியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப் பேஸ்ட் 100% எலக்ட்ரிக் பைக் டேக்ஸி அனௌன்ஸ் பண்ணது அசாம், அதை வந்து பாயு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆயுர்வேதா, சித்தா, யுனானி. ஸோ இதெல்லாம் வந்து ஹூவுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ICD-11 11 அதனுடைய கிளாஸிஃபிகேஷனில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இந்த 3 மெடிசனும் ஹூவுடைய ICD-11 கிளாஸிஃபிகேஷனில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்தியா ஹோஸ்ட் 46th யுனெஸ்கோஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி செஷன் இன் நியூ டெல்லியில் வந்து இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ண போது யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டியோட 46th செஷன். நம்மளுக்கு பாருங்கள், வட இந்தியாவினுடைய முதல் தொழில்துறை உயிரி தொழில்நுட்ப பூங்கா எங்கன்னா ஜம்முவில் உள்ள கத்துவாவில் உள்ளது. அதேமாதிரி உள்நாட்டு நீர்வழிகள் மேம்பாட்டு கவுன்சிலின் முதல் கூட்டம் கல்கத்தாவில் நடந்திருக்கும். ஸோ கல்கத்தாவில் உள்நாட்டு நீர்வழிகள் மேம்பாட்டத்தின் கவுன்சிலின் முதல் கூட்டம். சுவாமித்த திட்டம், ஸோ இது வந்து கவர்னன்ஸ் 2023க்கான தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்கோம். அசாம் வந்து பாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் அடிப்படையிலான 100% மின்சார பைக் டாக்ஸி அது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆயுர்வேதம், சித்தா, யுனானி. ஸோ இது வந்து 3 ஹூவுடைய ICD-11 வகைப்பாட்டில் சேர்க்கப்பட்டிருக்கும். யுனெஸ்கோவுடைய 46வது உலக பாரம்பரிய குழு அமர்வு வந்து இந்தியாவுடைய புதுதில்லியில் நடத்தப்படுகிறது. அடுத்து பாருங்க, கண்ட்ரிஸ்ட் லாங்கஸ்ட் பிரிட்ஜ் ஓவர் சி 22 கிலோமீட்டர். ஸோ சிக்கு மேலே இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் பிரிட்ஜ் 22 கிலோமீட்டர் இருக்கக்கூடியது. இந்த பிரிட்ஜ் வந்து மும்பையில் இருக்குது. இதனுடைய பேர் அட்டல் சேது நவ சேவ லிங்க். அடுத்து ஆர்டிஃபிஷியல் ரீஃப், ஸோ பவளப்பாறைகள், அதாவது செயற்கை பவளப்பாறைகள். ஆர்டிஃபிஷியல் ரீஃப் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் 42 ஃபிஷிங் வில்லேஜஸ் இன் திருவனந்தபுரம். ஸோ திருவனந்தபுரத்தில் ஆர்டிஃபிஷியல் ரீஃப்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து TCS செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் IT சர்வீசஸ் பிராண்ட் 2024. ஸோ 2024க்கான குளோபல் 500 IT சர்வீசஸில் செகண்ட் இடத்துல TCS இருக்குது. அக்செஞ்சர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ TCS அப்படிங்கிறது செகண்ட் IT கம்பெனி, ஃபஸ்ட்டு வந்து அக்செஞ்சர் இருக்குது. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கிராஃபின் சென்டர் IICGன்னு சொல்லக்கூடியது மேக்கர்ஸ் வில்லேஜ் கொச்சியில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. கொச்சியில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு கிராஃபின் சென்டர் IICG அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்கர்ஸ் வில்லேஜ் கொச்சியில் ஆரம்பமாகிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டீல் ஸ்லாக் ரோடு செக்ஷன் ஆன் NH66 மும்பை டு கோவா போகக்கூடிய இந்த NH66ல் ஃபஸ்ட்டு ஸ்டீல் ஸ்லாக் ரோடு வந்து இனாகரேட் பண்ணியிருப்பாங்க. LIC சர்பாஸ்ட் SBI. ஸோ மோஸ்ட் வேல்யூட் PSU ஃபார்ம் பை மார்க்கெட் வேல்யூஸ். மார்க்கெட் வேல்யூ வச்சு பார்க்குறப்ப SBI பின்னுக்கு தள்ளிட்டு LIC வந்து ஃபஸ்ட்டு இடத்துல வந்திருக்கும். ஸோ SBI பின்னாடி சொல்லிட்டு LIC ஃபஸ்ட்டு மோஸ்ட் வேல்யூ பப்ளிக் செக்டார் யூனிட் பை மார்க்கெட் வேல்யூ வச்சு பார்க்குறப்ப. இந்தியா எஸ்டாப்ளிஷ்டு குளோபல் அலைன்ஸ் ஃபார் குளோபல் குட் ஜெண்டர் ஈக்விட்டி அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ பாலின சமத்துவத்துக்கான குளோபல் அலைன்ஸு வந்து இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உருவாக்கியது எந்த நாடுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா தான் உருவாக்குது. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய NSE வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சாக நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா வந்து இருக்குது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து 6th கான்செக்யூட்டிவ் பட்ஜெட் 6வது தொடர்ச்சியான பட்ஜெட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா 4th இன் குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட். ஸோ 4வது இடத்துல இருக்குது. குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. அதனோட வேல்யூ பார்த்தோன்னா $4.33 trillion. அதேமாதிரி இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வைஸ் சேர் ஆஃப் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு வைஸ் சேர் ஆஃப் FAO COFI சப் கமிட்டி ஆன் ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட்டில் போடப்பட்ட FAO COFI சப் கமிட்டியோட ஃபஸ்ட்டு வைஸ் சேராக இந்தியா வந்து ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் குருட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓலாவுடைய AI ஸ்டார்ட் அப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட் அப்பான குருட்ரீம் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு AI யூனிகான். இந்தியாவோட ஃபஸ்ட்டு AI யூனிகான் எதுனா குருட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓலா நிறுவனத்தினுடைய AI ஸ்டார்ட் அப். கடல் மீது அமைந்துள்ள நாட்டின் மிக நீளமான பாலம் 22 கிலோமீட்டர் அட்டல் சேது நவஷியாவா கடல் இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். மும்பையில் இருக்குது. திருவனந்தபுரத்தில் 42 மீனவ கிராமங்களின் கடற்கரையில் செயற்கை பவளப்பாறைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். TCS 2வது
மதிப்புமிக்க ஐடி சேவை பிராண்டு. ஸோ 2024 உலகளாவிய 500 ஐடி சேவைகளில் ஃபஸ்ட்டு வந்து அக்செஞ்சர் இருக்குது. இந்தியாவின் முதல் கிராஃபின் மையம் ஐஏசிஜி அப்படின்னு சொல்லக்கூடியது மேக்கர்ஸ் வில்லேஜ் கொச்சியில் வந்து தொடங்கியிருப்பாங்க. NH66 மும்பை டு கோவா வரைக்கும் போகக்கூடியது. இதில் முதல் ஸ்டீல் ஸ்லாக் சாலை பகுதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சந்தை மதிப்பீட்டின் அடிப்படையில் பார்த்தோம்னா என்எல்சி எஸ்பிஐயை இஞ்சி விட்டது. ஸோ எஸ்பிஐ பின்னாடி தள்ளி என்எல்சி வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ மிகவும் மதிப்புமிக்க பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு சொல்லி எல்ஐசி தான் சொல்லுவோம். இந்தியா வந்து உலகளாவிய நன்மைக்கான உலகளாவிய கூட்டமைப்பு பாலின சமத்துவம் மற்றும் சமத்துவம் அப்படிங்கிற இந்த உலகளாவிய கூட்டமைப்பு உருவாக்குனது இந்தியா. ஸோ இந்தியாவின் தேசிய பங்குச்சந்தை உலகின் மிகப்பெரிய டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுடைய தேசிய பங்குச்சந்தை NSE அப்படின்னு சொல்லப்படுது உலகின் மிகப்பெரிய டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து 6வது பட்ஜெட் வந்து சப்மிட் பண்ணி ஹிஸ்ட்ரி வரலாறு படித்திருப்பாங்க. உலக பங்குச்சந்தையில் இந்தியா 4வது இடத்துல இருக்குது. ஸோ உலக வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கும். அதனோட வேல்யூ $4.33 trillion. ஸோ அந்த உலக பங்குச்சந்தையில் தான் இந்திய தேசிய பங்குச்சந்தை வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சாக வந்திருக்கும். இந்தியா மீன்வள மேலாண்மைக்கான FAO COFI அப்படின்னுடைய அந்த துணைக்குழுவின் முதல் துணைத் தலைவராக ஆகியிருக்கும். ஸோ அந்த குழுவுடைய முதல் துணைத் தலைவராக இந்தியா ஆகியிருக்கும். அடுத்து க்ரூட்ரீம் ஓலா நிறுவனத்துடைய AI ஸ்டார்ட் அப். இது வந்து இந்தியாவின் முதல் AI யூனிகான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவுடைய முதல் AI ஸ்டார்ட் அப் யூனிகான் AI யூனிகான் எதனா க்ரூட்ரீம். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். க்ரூட்ரீம். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி பார்த்தோன்னா பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் கம்ப்ளீட்லி ஸ்விட்ச் டு சண்டேஸ் ஆப் ஃபார் ஆல் கம்யூனிகேஷன். ஸோ பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக சண்டேஸ் அப்படிங்கிற இந்த ஆப்க்கு வந்து மூவ் ஆக போகிறாங்க ஃபார் ஆல் அஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்காக. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் லான்ச் பண்ணது தான் மெட்டெக் மித்ரா. ஸோ மெட்டெக் மித்ரா அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் லான்ச் பண்ண ஒரு அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் டைம் கமர்ஷியல் ஹார்ம் ஆஃப் இஸ்ரோ லான்ச் கம்யூனிகேஷன் சேட்டலைட் GSAT-20 ஆன் SpaceX ராக்கெட்டில். ஸோ SpaceX அவங்களுடைய ராக்கெட்டில் GSAT-20 அப்படிங்கிற இஸ்ரோவுடைய கமர்ஷியல் கம்யூனிகேஷன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. IIT பாம்பே டெவலப்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம்ட் GO1DN அப்படிங்கிறது IIT பாம்பே வந்து டெவலப் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது வந்து அந்த பாலிமர் உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான். அடுத்து குளோபல் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஸோ அவங்க வந்து ரோகா அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஸ்ட்ரெஸ் வியரபிள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ரோகா அப்படிங்கிறது குளோபல் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ஆன்டி ஸ்ட்ரெஸ் வியரபிள். மைக்ரோசாஃப்டுடைய இனிஷியேட்டிவ் தான் AI ODC அப்படின்னு சொல்லக்கூடியது. மைக்ரோசாஃப்ட் இனிஷியேட்டிவ். ஸோ இதில் வந்து 1 லட்சம் ஸோ 1 lakh சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸுக்கு வந்து AI ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதான் வந்து மைக்ரோசாஃப்டுடைய இனிஷியேட்டிவ் AI ODC. அடுத்து ONGC ஃபர்ஸ்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் டீப் வாட்டர் இன் கிருஷ்ணா கோதாவரி பேசினில். ஸோ கிருஷ்ணா கோதாவரி அதிகரையில் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டீப் வாட்டர் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் ONGC. இண்டஸ் ஃபுட்டு 2024 எக்ஸிபிஷன் கிரேட்டர் நொய்டா உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கும். IIT மெட்ராஸ் வித் Altair டு லான்ச் E-mobility simulation lab. ஸோ IIT மெட்ராஸ் தான் வந்து E-mobility simulation lab வித் ஆல்டையரோட சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்க. சாக்ஷி மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் ரிவைஸ்ட் ஃபண்ட் ஃப்ளோ ப்ரொசீஜர் அண்டர் MPLAD ஸ்கீம். ஸோ MPLAD ஸ்கீமுக்கான ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தான் சாக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடியது. சயின்ஸ் அண்ட் டெக் தகவல் தொழில்நுட்பத்தில் பார்த்தோம்னா அனைத்து அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகளுக்கும் துணை இராணுவ படைகள் முற்றிலும் சண்டேஸ் ஆப்புக்கு வந்து மாறுகிறது. ஸோ பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து சண்டேஸ் ஆப் அப்படிங்கிற ஆப்புக்கு மாற போகிறாங்க. சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மெட்டெக் மித்ரா அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. முதல் முறையாக இஸ்ரோவுடைய வணிக பிரிவு தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் SpaceX ராக்கெட்டில் வந்து அனுப்பப்படுப்போம். GSAT-20 அப்படிங்கிற அந்த செயற்கைக்கோள் SpaceX ராக்கெட்டில் வந்து அனுப்பப்படும். IIT பாம்பே GOLD-N அப்படிங்கிற கருவியை வந்து உருவாக்கியது IIT பாம்பே. குளோபல் ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெட் ரோகா அப்படிங்கிற ஆன்டிஸ்ட்ரெஸ் வியரபிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மைக்ரோசாஃப்ட் அதனுடைய ஒரு முயற்சி தான் AI ODC அப்படிங்கிறது. ONGC கிருஷ்ணா கோதாவரி படுகையில் ஆழமான நீரில் இருந்து முதல் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ONGC. சிந்து உணவு 2024 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்காட்சி உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் வந்து நடந்திருக்கும். அடுத்து E-mobility simulation lab. ஸோ அதை தொடங்கக்கூடியது IIT மெட்ராஸ் வித் ஆல்டேர். ஆல்டேரோட IIT மெட்ராஸும் 2 பேரும் சேர்ந்து E-mobility simulation லேபை தொடங்குவாங்க. அதே மாதிரி MPLAD
திட்டத்தின் கீழே திருத்தப்பட்ட நிதி பாய்வு நடைமுறைக்கான சாக்ஸ் மொபைல் விண்ணப்பம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாக்ஸி அப்படிங்கிறது எம்பிலாட் ஸ்கீமுக்கான ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தான் சாக்ஸி அப்படிங்கிறது. அடுத்து ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம்னா கோனேரு ஹம்பி அப்படிங்கிறவங்க இண்டிவிஜுவலுக்கான சில்வர் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. 2024 வேர்ல்டு ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்ஸில் அது வந்து சாமர்கண்ட் உஸ்பெகிஸ்தானில் நடந்திருக்கும். சென்ட்ரல் ஆசியா உஸ்பெகிஸ்தான் சாமர்கண்டில் நடந்திருக்கும் கோனேரு ஹம்பி. ஸோ அவங்க வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க வேர்ல்டு ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப். அடுத்து ஜெய்ப்பூர் திவ்யா கிருதி சிங் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டு கெட் அர்ஜுனா அவார்ட் இன் ஈக்வெஸ்ட்ரியன் கேம்ஸ். ஈக்வெஸ்ட்ரியன்னா குதிரை பந்தயம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு முதல் உமனாக அர்ஜுனா அவார்டு வாங்கிய முதல் உமன் வந்து ஜெய்ப்பூர் திவ்யா கிருதி சிங். அடுத்து கிராண்ட் மாஸ்டர் ஆர் பிரகானந்தா. ஸோ இந்தியாவுடைய நம்பர் 1 செஸ் பிளேயராக வந்திருப்பார். விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை பெண்ணுக்கு தள்ளிட்டு. சைனீஸ் தைப்பீஸ் தைசு இங் ஒன் இந்தியா ஓப்பன் 2024 உமன் சிங்கிளை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ சு இங் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனீஸ் நாட்டை சார்ந்தவங்க இந்தியா ஓப்பன் 2024 உமன் சிங்கிள்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரவிக்குமார் தஹியா பிரான்ஸ் மெடல் அட் கிராண்ட் பிரிக்ஸ் டி ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸில் நடந்த அந்த டோர்னமெண்ட்டில் கிராண்ட் பிரிக்ஸ் பிரான்ஸ் மெடல். ஸோ வெண்கல பதக்கம் வாங்கி வரவங்க வந்து ரவிக்குமார் தஹியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதுக்கு ரோகன் போபண்ணா. ஸோ இவர் வந்து ஓல்டஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் வின்னர். ஸோ இந்தியாவுடைய ஓல்டஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் வின்னராக வந்திருப்பார் ரோஹன் போபண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸ்போர்ட்ஸ் விளையாட்டை பார்த்தோம்னா உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய சாமர்கண்டில் நடைபெற்றதா 2023 உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் கோனேரு ஹம்பி வந்து வெள்ளி பதக்கம் வந்து வாங்கியிருப்பாங்க, தனிநபருக்கான வெள்ளி பதக்கம். அதேமாதிரி ஜெய்ப்பூரின் திவ்யா கிருதி சிங். ஸோ ஜெய்ப்பூர் திவ்யா கிருதி சிங் குதிரையாற்ற விளையாட்டுகளில் அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண். அவங்க வந்து ஜெய்ப்பூரின் திவ்யா கிருதி சிங். அதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் பிரகானந்தா இந்தியாவுடைய நம்பர் 1 செஸ் வீரராக வந்திருப்பார். இந்தியன் ஓப்பன் 2024 மகளிர் ஒற்றையர் பிரிவில் சீனா நாட்டின் தைப்பேயின் தைசு இங் அவங்க வந்து பதக்கத்தை வென்றிருப்பாங்க. ரவிக்குமார் ஹகியா. ஸோ அவர் வந்து ஃப்ரான்ஸில் நடந்த கிராண்ட் பிரிக்ஸில் வெண்கல பதக்கம் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ரோஹன் போபண்ணா. ஸோ அவர் வந்து மிக வயதான கிராண்ட் ஸ்லாம் வென்றாங்க. ஸோ ரொம்ப இந்தியாவுடைய மிக வயதான கிராண்ட் ஸ்லாம் வென்றவர் தான் ரோஹன் போபண்ணா. அடுத்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் பார்த்தோம்னா ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் டெசர்ட் சைக்ளோன் 2024 பிட்வீன் இந்தியா அண்ட் யுஏக்கு இடையில ராஜஸ்தானில் நடந்தது. ஸோ டெசர்ட் அப்படிங்கிறது ராஜஸ்தான், டெசர்ட் சைக்ளோன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் நடந்த ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். அடுத்து வந்து சி டிராகன் 2024. சி டிராகன் அப்படின்னா இது வந்து நேவியோடது. ஸோ மேரிடைம் எக்ஸசைஸ் இதில் வந்து நிறைய கண்ட்ரி இருக்காங்க, இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ். ஸோ இந்த மல்டிநேஷ்னல் மேரிடைம் எக்ஸசைஸ்னா ஸ்ரீ டிராகன் 24. அடுத்து இந்தியன் ஆர்மி அப்சர்வ் 2024 as இயர் ஆஃப் டெக்னாலஜி அப்சார்ப்ஷன். ஸோ இந்தியன் ஆர்மி இந்திய ராணுவம் வந்து 2024 இயர் ஆஃப் டெக்னாலஜி அப்சார்ப்ஷனாக அனுசரிக்க போகிறாங்க. ஆகாஷ் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். ஸோ அதனுடைய ரேஞ்ச் 30 கிலோமீட்டரில் போய் அடிக்கக்கூடியது. இதை டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. ஆகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர். அடுத்து இந்தியன் ஜாப்பனீஸ் கோஸ்ட் கார்டுடைய ஜாயிண்ட் எக்ஸசைஸ் சாயோக் கைஜின் சென்னையில் நடந்திருக்கும். இந்தியா ஜாப்பனீஸ் உடைய கோஸ்ட் கார்டு ஜாயிண்ட் கோஸ்ட் கார்டு எக்ஸசைஸ் சாயோக் கைஜின். இந்தியன் நேவி, அதுக்கப்புறம் ராயல் தாய் நேவி. ஸோ உங்களுடைய எக்ஸசைஸ் எக்ஸ் ஆயுதயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவும் அதுக்கப்புறம் தாய்லாந்தினுடைய கடற்படையும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாவல் பயிற்சி தான் எக்ஸ் ஆயுதயா. அதுக்கப்புறம் செகண்ட் எடிஷன் ஆஃப் இந்தியா எகிப்து ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எக்ஸசைஸ் சைக்ளோன். இந்தியா எகிப்துடைய ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எக்ஸசைஸ் சைக்ளோன். ஸோ இங்கே பாருங்கள் டெசர்ட் சைக்ளோனுங்கிறது இந்தியா யுஏஇயோட மிலிட்ரி எக்ஸசைஸ். அதே வந்து இந்தியா எகிப்துடைய ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் வந்து சைக்ளோன் சொல்கிறோம். அதே மாதிரி அதே இந்தியா கிர்கிஸ்தானுடைய ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் கஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். கஞ்சர் சைக்ளோன் அப்படிங்கிறது இந்தியா எகிப்தோட ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ். இந்தியா கிர்கிஸ்தானுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் கஞ்சர். அதே மாதிரி இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஆர்மர்ட் லைட் ஸ்பெஷலிஸ்ட் வெஹிக்கல். ஸோ ஆர்மோடோ அப்படின்னு சொல்லக்கூடியது பில்ட் பண்ணவங்க யாருன்னா மஹிந்திரா
டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் அதை வந்து பில்ட் பண்ணி டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. டிஃபென்ஸ் பார்த்தோம்னா இந்தியா அதுக்கப்புறம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி பாலைவன சூறாவளி 2024 ராஜஸ்தான் நடந்திருக்கு. அதே மாதிரி கடல்சார் பயிற்சி சி டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியா, ஜப்பான், தென் கொரியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சி டிராகன் அப்படின்னு சொல்லுவாங்க கடல்சார் பயிற்சி. அதுக்கப்புறம் இந்திய ராணுவம் 2024 என்னன்னு சொல்றாங்கன்னா தொழில்நுட்பத்தை உறிஞ்சும் ஆண்டாக அனுசரிக்கிறது. இந்திய ராணுவம் 2024 தொழில்நுட்பத்தை உறிஞ்சும் ஆண்டாக அனுசரிக்கிறது. ஆகாஷ் அப்படிங்கிறது தரையிலிருந்து வான் போய் அடிக்கக்கூடிய வான் ஏவுகணை. இது வந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் போய் அடிக்கும். இந்திய ஜப்பான் கடலோர காவல் படைகளின் கூட்டு பயிற்சி சாயோ கைஜின். ஸோ அது வந்து சென்னையில் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்திய கடற்படை அதுக்கப்புறம் ராயல் தாய் கடற்படையினுடைய கூட்டு பயிற்சி முன்னாள் ஆயுத்யா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் இந்தியா எகிப்தினுடைய சிறப்பு படைப்பயிற்சி சைக்ளோன். ஸோ அது வந்து 2வது நாளைக்கு சைக்ளோன். அதே மாதிரி இந்தியா கிர்கிஸ்தான்னா கஞ்சர். ஸோ இந்தியா எகிப்து சைக்ளோன், இந்தியா கிர்கிஸ்தான் கஞ்சர். இந்தியாவுடைய முதல் ஆர்மட் லைட் ஸ்பெஷலிஸ்ட் வாகனம் ஆர்மடோ அப்படின்னு சொல்லக்கூடியது மகேந்திரா பாதுகாப்பு அமைப்புகளால் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து புக்ஸ். ஸோ நரவணே அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிற புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் எம்ஜே அக்பர் வித் நட்வர் சிங்கோட இணைந்து காந்தி லைஃப் இன் 3 கேம்பெயின்ஸ் அப்படிங்கிற புக்கை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. எம்ஜே அக்பர் வித் கே நட்வர் சிங்கோட இணைந்து காந்தி லைஃப் இன் 3 கேம்பெயின்ஸ். அதுக்கப்புறம் சாரு நிவேதாவுடைய கான்வர்சேஷன்ஸ் வித் அவுரங்கசீப் அப்படிங்கிற புத்தகத்தை இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவங்கன்னா நந்தினி கிருஷ்ணன். இங்கே வந்து சாரு நிவேதிதாவுடைய கான்வர்சேஷன்ஸ் வித் அவுரங்கசீப் அப்படிங்கிற புக்கை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க நந்தினி கிருஷ்ணன். ஸோ மியூசிஷியன் உஸ்தாத் ரஷித் கான். ஸோ அவர் வந்து ரீசெண்டாக இறந்து போயிருப்பார். இவர் யாருன்னா மியூசிஷியன் இசை அமைப்பாளர் உஸ்தாத் ரஷித் கான். ஸ்போர்ட்ஸ் பாருங்க நரவணே. ஸோ புக்கு நரவணே அப்படிங்கிறோடைய புக்கு விதியின் 4 நட்சத்திரங்கள். அதே எம்ஜே அக்பர், KN நட்வர் சிங். ஸோ 2 பேரும் வெளியிட்டது காந்தி 3 பிரச்சாரங்களில் ஒரு வாழ்க்கையா லைஃப் இன் 3 கேம்பெயின்ஸ். சாரு நிவேதிதாவுடைய அவுரங்கசீப்புடனான உரையாடல்கள் அப்படிங்கிற நூல் நந்தினி கிருஷ்ணனால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ இசை கலைஞர் உஸ்தாத் ரஷித் கான் ரீசெண்டாக இறந்து போயிருப்பார். அவர் வந்து ஒரு மியூசிஷியன் இசை கலைஞர். ஸோ நமக்கு வந்து ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. டேஸ் மட்டும் இதில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ முக்கிய தினங்கள் அது வந்து தனி வீடியோவை பார்த்துப்போம். ஓகே, PDF வந்து லிங்கில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டீம்ஸ் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சேனல் வந்து வீடியோஸ் PDF வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, எல்லோரும் படிக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம February மந்தில் கண்டினியூ பண்ணுவோம்.